ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். இன்று பார்க்கும் இந்த 5 முத்தான கருத்துக்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் புரிந்து கொண்டோ நம்மை நல்ல விதமாக மாற்றும் தன்மை கொண்டது. முதல் கருத்து, இந்த உலகில் எதுவும் நிரந்தரமாக நமக்கு சொந்தமில்லை. பணம், பொருள், உறவு, பதவி எல்லாமே ஒரு காலத்திற்கு நம்மிடம் இருக்கின்றன. எனவே பற்றை விட நன்றியுடன் வாழ்வோம். இரண்டாவது கருத்து, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவமும் நம் ஆசிரியர் தான். நல்லவர் மகிழ்ச்சியை கற்றுத்தரலாம், கடினமானவர் பொறுமையை கற்றுத்தரலாம், தோல்வி நம் தவறை உணர்த்தலாம். மூன்றாவது, நல்ல பாதை ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், தவறான பாதை இனிமையாக தோன்றலாம். ஆனால் உடனடி இன்பத்தை விட நீண்டகால நன்மையை தேர்ந்தெடுப்பதே ஞானம். நான்காவது, குற்றம் சாற்றுவது நம்மை முன்னேற்றாது. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அங்கேதான் மாற்றம் தொடங்குகிறது. ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்து முதலில் ஆசிரியரை குறை சொன்னான். மீண்டும் தோல்வி. அப்போது நான் சரியாக படிக்கவில்லை என்றான். மூன்றாவது முறை என் தவறை புரிந்து கொண்டேன், இனி மாற்றி காட்டுகிறேன் என்றான். அதுதான் அவன் வெற்றியின் தொடக்கம். ஐந்தாவது, நிஜமான பிரச்சனையை விட நம் மனதில் உருவாகும் பயம்தான் பல நேரங்களில் அதிகம் துன்பப்படுத்துகிறது. The fear that causes lot of suffering. We suffer more in imagination than in reality பாங்க. அதனால் கடந்ததை நினைத்து வருந்தாமலும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமலும் இந்த கணத்தில் இந்த நிமிடத்தில் விழிப்புடன் வாழ்வோம். இறுதியாக, let go of what you cannot control and focus on what you can. மாற்ற முடியாததை விட்டுவிட்டு மாற்றக்கூடியதை கவனிப்போம். அப்போது வாழ்க்கை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும். இறைவா நன்றி.